எல்லாருக்கும் வணக்கம். என் பேரு ராஷ்மி. எனக்கு 2 பசங்க. அ ஒருத்தன் 11 இயர்ஸ் இன்னொருத்தன் 5 இயர்ஸ். 2 பேருக்குமே கொஞ்சம் ரெஸ்பிரேட்டரி ப்ராப்ளம்ஸ் இருந்தது. ஃபர்ஸ்ட் சனுக்கு ரெஸ்பிரேட்டரி ப்ராப்ளம்ஸ் வரும்போது, டாக்டர் கார்த்திகேயன் சார்ட்ட தான் நாங்க பார்த்தோம். எங்க வீடு திருவான்மியூர்ல இருக்கிறதுனால, வி சார் வந்து ரொம்ப அப்ரோச்சபிளா இருந்தாரு. ஸோ நாங்க ஃபர்ஸ்ட் சனுக்காக டாக்டர் கார்த்திகேயன் சார்ட்ட வந்தோம். ஸோ அவர் இம்மீடியட்டா டயக்னைஸ் பண்ணி வீசிங் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு நெபுலைசேஷன் குடுக்க சொன்னாரு. ஸோ வி வென்ட் த்ரூ த நெபுலைசேஷன் ட்ரீட்மெண்ட் அண்ட் ஹி பிகேம் ஃபைன். அதுக்கப்புறம் அவனுக்கு பெருசா வீசிங் ப்ராப்ளம் வரல. அண்ட் சேம் டைம் செகண்ட் சன்னும் வரும்போது அகெயின் அவனும் எராட்டிக் காஃப் இருந்தது அவனுக்கு. ஸோ நாங்க வீசிங்கா தான் இருக்கும் அப்படின்னு நெனச்சோம். அந்த டைம் வந்து சார் லீவ்ல இருந்தாரு. சண்டேங்கிறதுனால. ஸோ வி ஹேட் டு லுக் ஃபார் அனதர் டாக்டர் பக்கத்திலேயே. ஆனா அவங்க நெபுலைஸ் பண்ணும்போது அவனுக்கு அது சூட் ஆகல. திருப்பியும் நெக்ஸ்ட் டைம் சார் வந்த உடனே ஃபர்ஸ்ட்டா நாங்க காலையிலேயே மண்டே மார்னிங்கே சார்ட்ட வந்தோம். சார் செக் பண்ணிட்டு செஸ்ட் எல்லாம் கிளியரா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஹி சஜெஸ்டட் ஃபார் போட்டோ. ஸோ போட்டோன்னா என்ன அப்படின்னு ஆஸ் அ லேமன் பெர்ஸ்பெக்டிவ் ஒரு ட்ரீட்மெண்ட் சொல்றாங்கன்னோனே எங்களுக்கு புரியல. போட்டோன்னா என்ன சார் அப்படின்னோனே, சார் கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ணாரு. என்ன ஏது ஏன்னா ஆல்ரெடி எங்களுக்கு நெபுலைசேஷன்னா என்ன அப்படின்னு தெரிஞ்சதுனால, ஸோ போட்டோன்னா என்ன சார் கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. ஏன்னா சின்ன குழந்தைங்கிறதுனால பயமா இருக்குன்னோனே, அவர் எந்த ஒரு ஹெசிடேஷனும் இல்லாம, என்னன்றத ஈஸியா ஒரு லேமன் பெர்ஸ்பெக்டிவ்ல எங்களுக்கு சொல்லி அண்டர்ஸ்டாண்ட் பண்ண வச்சு, கான்ஃபிடன்ஸ் குடுத்து பண்ணுங்க. கண்டிப்பா இட் வில் பி ஹெல்ப்ஃபுல் ஃபார் த கிட் அப்படின்னு சொன்னாரு. ஸோ வி அக்செப்டட் இட் அண்ட் குழந்தையும் ரொம்ப கோஆப்பரேட் பண்ணி போட்டோ வந்து அவன் அந்த ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டான். வித்தின் ஹால்ஃப் அன் ஹவர் அவனோட டிராஸ்டிக் அண்ட் எராட்டிக் காஃப் இருந்தது. வித்தின் ஹால்ஃப் அன் ஹவர் சப்சைட் ஆகி அவனுக்கு அந்த மூக்கு ஏரியால தான் ஃபுல்லா சளி அடைச்சிட்டு இருந்தது. எல்லாருமே செஸ்ட் ஏரியா இருமல் வருதுன்னொடனே செஸ்ட் நெபுலைஸ் பண்ணுங்க அப்படின்னு தான் சஜெஸ்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. பட் சார் தான் கரெக்டா எங்களுக்கு டயக்னைஸ் பண்ணி அவனோட ப்ராப்ளம் செஸ்ட் ஏரியால கிடையாது. ஆக்சுவலி அவனோட இந்த மூக்கு சம்மந்தப்பட்டது இந்த வரைக்கும் தான் அவனுக்கு ப்ராப்ளம் இருக்கு. ஸோ அதுக்கு போட்டோ வில் ஹெல்ப்ன்னு சஜெஸ்ட் பண்ணாரு. வி ஆர் வெரி வெரி கிளாட் தட் இம்மீடியட்டா சார்ட்ட வந்து நாங்க பார்த்தோம். வி ஆர் ஸோ தேங்க்ஃபுல். ஆக்சுவலி அதுக்கப்புறம் சின்ன பையனுக்கும் அந்த ரெஸ்பிரேட்டரி ப்ராப்ளம்ஸ் வரல. அப்படி டிராஸ்டிக்கான காஃப் வந்தாலும், இப்ப எதுக்கு அவனுக்கு என்ன இப்ப தேவைப்படுற ட்ரீட்மெண்ட்டுன்னு சார் காமிச்சு குடுத்துருக்காரு. ஸோ தேங்க் யூ ஸோ மச் சார் ஃபார் திஸ்.